புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொல்லும். ஹாய், மார்னிங் எல்லாருக்கும். ஸோ வீக்கெண்ட் வந்து நல்லாவே போச்சு. சாட்டர்டே ஃபுல்லாக வந்து செம்ம டயர்டு ரெஸ்ட்டு, ப்ளஸ் சண்டே வந்து மேட்ச்சுக்கு போயிருந்தேன். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு மாருடி ஃபங்க்ஷன் போயிருந்தேன். நான் மொபைல் எடுத்துகிட்டு போகல, ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ என்னென்னா ஒரு 2 o'clock வந்து எனக்கு ஒரு லோடு இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, என் அடையார் போய்ட்டு என் பையனை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். அவரை வந்து பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லோடுக்கு போவோம், மாருடி ஃபங்க்ஷன். ஸோ இன்றைக்கி என்ன எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபுட்டுலாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து எவ்வளோ தூரம் ஓட்டுறேன், எவ்வளோ லேர்ன் பண்ணுறேன், ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு எப்படி இருக்குது அதையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கே போகிறோம் இப்போ? நம்ம எங்கே போகிறோம் சொல்லுங்கள். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஓகேவா? டைம் கரெக்டாக இப்போ 2 மணி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இன்றைக்கான லோடுக்கான வேலை வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், கடைஞ்சாவடி போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்ஆர் மால், இது எங்கன்னா புரட்சிவாக்கம், அது முடிச்சுட்டு அங்கேருந்து தண்டையார்பேட்டை கூட்டு போய் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ நான் வெயிட் பண்ணணும். ஸோ போகிற வழியில் டிராஃபிக் எதனா இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா மார்னிங்கும் பனி அதிகமாக போயிடுது, நைட்டும் வெயில் அதிகமாக இருக்குது. வண்டி ஓட்டுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ட்ராவல் பண்ணி தானே. ஸோ பானிபூரிலாம் வந்து ஏற்றிட்டுருக்காங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க. 2 மணி வர சொன்னாங்க, டைம் வந்து 2:40. இன்னும் இவனுக்கு கிளம்பாமல் இருக்காங்க. எப்போவுமே இவனுக்கு இப்படி தான் போல். இவனுக்கு இந்த சவாரி வர்றதுக்கு கடுப்பாக தான் இருக்குது, ஆனால் ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய ரெஸ்ட்டு ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் ஏறி செட்டில் பண்ணியாச்சு. மொத்தம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6000 பூரி போகுது. ஸோ எல்லாம் முடிச்சு வரதுக்கு ஒரு மணி ஆகிடும். ஸோ இவங்களும் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. ரெடியாகி கிளம்புன உடனே இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்ஆர் கிளம்பணும். போகும்போது ட்ராவல் பண்ணும்போது ஒரு வழியாக அவங்கள எப்படியோ வந்து ஒரு 3 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவனை ரெடி பண்ணி உள்ளே வந்து செட்டில் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து புரட்சிவாக்கம் போயிட்டு அங்கேருந்து தண்டையார் போட்ட போகணும். பாருங்க, இப்போ கூட வராமல் இதை கத்திட்டு இருக்காங்க. பாருங்க, யாரையும் பார்க்க ஏவா. ஸோ இன்றைக்கி மண்டே, வீக்கில் ஃபஸ்ட் நாள். ஸோ இப்போ வந்து சிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ கரெக்டாக எங்கே போய்ட்டுருக்கோம்னா, நம்ம டைட்டில் பார்க்கை தாண்டி மத்திய கிளாஸ் டுவோர்ட்ஸ் போயிட்டு நந்தனம் போயிட்டு அங்கேருந்து அண்ணா சாலை வழியாக வந்து ஸ்பென்சர் பிளாஸை தாண்டி எக்மோர் போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் இந்த லொக்கேஷன் வந்துடும். பட் இங்கெல்லாம் காலியாக இருக்குது. போக போக வந்து காலியாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து ஒய்எம்சி நந்தனம் தாண்டின உடனே கொஞ்சம் க்ரௌடு ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் அந்த இடம்லாம். போக போக பார்ப்போம். தூக்கத்தில் இருக்கார் அவர். இப்போ ஒரு வழியாக நாங்கள் கீழ்ப்பாக்கம் வந்துட்டோம். கீழ்ப்பாக்கம் எங்கே இது? கீழ்ப்பாக்கத்து முன்னாடி வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து ரைட் எடுத்தால் புரட்சிவாக்கம். ஸோ அந்த மண்டபம் பக்கத்தில் தான் இருக்குது. ஏன் போல பாய்? கல்கத்தா பானிபூரி மார்க்கெட்டிங் பண்ணுறாராமே. ஸோ இங்கேயே டிராஃபிக்லாம் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் எம்எஸ்ஆர் வந்துட்டோம். இங்கே இந்த மாலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு டெலிவரி எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க, கரெக்டான செலெக்ஷன்லாம் பார்த்து. ஸோ எம்எஸ்ஆர் புரட்சிவாக்கம் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு அங்கேருந்து இப்போ தண்டையார்பேட்டை போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே பீச் ரோட்டு வழியாக போகலாம், அப்படி இல்லைனா நேரு ஸ்டேடியம் வழியாக போகலாம். 2 வழி காட்டுது மேப்பில். ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதில் போக தேவையில்லாமல் வந்து நான் இப்போ ஒரு தண்டையார்பேட்டை ஏரியாவுக்குள்ளே வந்துட்டேன். வெளியே இருந்தாலும் பைபாஸில் பார்த்து ஃப்ரீயாக இருக்கலாம். தேவையில்லாமல் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துல ஒரு 1/2 hour மேலே ஆக்கிட்டேன். ரொம்ப ஏன் தப்பு தான் அது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தண்டையார்பேட்டை வந்து ஏரியாவுக்குள்ளே வந்து அந்த சுலோமணி அண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து ரீச் ஆகிட்டேன். இங்கேருந்து வந்து வண்டி பார்க்கிங் கிடையாது. ஸோ இங்கேருந்து நான் பக்கத்தில் இருக்க ஒரு தண்டையார்பேட்டை கிரவுண்டுக்கு போகிறேன். ஒரு 6-7 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து திரும்ப பேக் இங்கே வந்துட்டு ஸோ இவங்களை ஒரு 10 மணி போல் பிக்கப் பண்ணிக்கிட்டு திருப்பி புரட்சிவாக்கம் போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணி நெக்ஸ்ட்டு பேக் டு ஹோம். இதுதான் இன்றைக்கி ஒரு வழியாக வந்து இங்கே கிரவுண்டுக்கு வந்தாச்சு, எம்பிடி கிரவுண்டுக்கு. ஸோ பசங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு 7 மணி நேரம் டைம் பாஸ் ஆகணும்ல, அதனால் வந்து ஸோ ரோடு வாய்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். இதோட 2-3 மேட்ச் விளையாட்டுருக்கோம் இங்கே வந்து. ஒரு விஷயம் என்னன்னா, கிரிக்கெட் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் நிறைய கிட்ஸ் வந்து நிறைய கேம் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. ஆக்சுவலி கிரவுண்டில் போயிட்டு நான் விளையாடி முடிச்சுட்டு வந்தேன். இங்கே ஒரு 7:30 போல் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இன்னும் பார்க்கிங் வந்து இல்லவே இல்லை இந்த மண்டபத்தில்.
ஸோ வண்டியை வந்து நான் வெளியே தான் பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் வந்து நான் செக் பண்ண போயிருக்கேன் பார்க்கிங் இருக்கா இல்லையான்னு. ஸோ பார்த்துட்டா வந்து கொஞ்சம் வண்டியை சேஃபாக விட்டுட்டு நான் மற்ற வேலையை கொஞ்சம் மேலே வந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன். பட் சேஃப்ன்றதே கிடையாது போல. மேலே வந்துட்டு இவங்களுக்கு தேவையான ஹெல்ப் என்ன பண்ணலான்னு கேட்க வந்தேன். பட் எல்லா வித வேலையும் இவங்களே முடிச்சாங்க. ஆனால் நீ செம்ம க்ரௌடாக இருக்குது. ஏன்னா சின்ன ஆள் தான், க்ரௌடும் நிறையா இருக்குது. ஆனால் ஐட்டம்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, நல்லாவே இருந்தது சாப்பிடுவோம். இப்போ டைம் பார்த்தோன்னா 11:36 ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நான் பேக் பண்ணிவிட்டு ஸோ கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லேட் நைட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும், கொஞ்சம் தெளிவாக ஓட்டணும். ஏன்னா நைட்டில் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்கும். அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து எம்எஸ்ஆர் போயிட்டு, எம்எஸ்ஆர்னா புரசவாக்கம், அங்கே போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து நான் கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:05 ஆகுது. ஸோ நான் ஒரு வழியாக வந்து போலீஸ் செக்கப்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:05. ஒரு வழியாக நாங்கள் புரசவாக்கம் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ பின்னாடி வந்து அந்த எம்டிஆனது எல்லாத்தையும் ஏற்றிட்டுருக்காங்க பசங்க. அது இல்லாமல் நைட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா போலீஸ் வந்து செக்கிங் வந்து பலமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஆர்சி புக்கு, லைசன்ஸு, இதுபோல் வண்டி வந்து வேல்யூ இல்லாத வண்டி எதுவுமே ஓட்டாதீங்க. அது வந்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏகப்பட்ட வண்டி வந்து லாக் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க நைட்டில் ஓட்டுறவங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் ஒரு 1/4 ஹவராக வந்து வெயிட் பண்ணி நின்று என் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க போங்கன்னு. ஸோ டாக்குமெண்ட் இல்லாதவங்க யாரும் வண்டி ஓட்டாதீங்க நைட்டு, ரொம்ப ரிஸ்க்கு தான்.